Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். காரைக்குடிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் லிமிட்டடான ப்ராடக்ட்டு தான் கலெக்ஷன் பண்ணி போட்டுட்ருக்கோம். இன்னும் ஒரு 2 டேஸில் வேறு பொருட்கள் வரும். இது பிஃபோர் வாஷ்க்கு அப்புறம் ஆஃப்டர் வாஷ் எடுத்திருக்கோம். எவ்வளோ பளபளன்னு மின்னுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரயில் எடுக்க அதிசயமாக கிடச்சிச்சு. ரயில் எடுக்க தான் டிமாண்டாக இருக்குது. அது கிடச்சிது. ஒரு 2 பீஸ் கிடச்சிருக்கு. கண்டிஷன் சூப்பர் கண்டிஷன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நாங்கள் சேல் பண்ணினாலும் நாங்களும் ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் பண்ணுறவங்க தான், ஆன்டிக் கலெக்டராக இருந்தவங்க. அதுக்காக தான். பட் நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால தான் சேல் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராடக்டே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வச்சுக்க முடியாது. ஏன்னா பணம் அவ்வளோ போட்டெல்லாம் வாங்கி வச்சுக்க முடியாது. ரொம்ப கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மாடலில் நான் நிறைய சேல் பண்ணிட்டேன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் எனக்கு ஒன்று கூட நான் ரிட்டைன் பண்ணிக்கல. ஆனால் பியாண்ட் தட் இதில் சில பொருட்களை எங்களுக்கு எடுத்துக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ டிமாண்ட் இருக்கா, இந்த மாதிரி பொருட்கள் திரும்பி வாங்கலாமா அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அதனால் ரெக்குயர்மெண்ட்டுக்காக சில பொருட்களை நாங்கள் இந்த வீடியோவில் போடுறோம். விரும்புகிற 7 இட்லி உள்ளது. இது மாதிரி ஆல்ரெடி ஒன்று வந்தது, அது சேல் ஆயிடுச்சு. நல்ல புது பீஸாகவே வந்திருக்கு. அடுத்தது இது பாருங்கள், ரொம்ப நல்ல வெயிட்டானது பொங்கப்பானை. இது ஒரு கஸ்டமர் 3/4 கிலோ வேகிற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இது ஒரு வீசம்படி கொஞ்சம் லிமிட்டடாக பொங்கல் வைக்கலாம். ஒரு கொஞ்சமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு பொங்கப்பானை. இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த குவாலிட்டி, வெயிட்டும் சரி, உள்ள டின் கோட்டிங்கும் சரி. இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லி விட்டாங்க. இதில் சில பேர் ப்ரேயராக கூட பேமெண்ட்டு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸ் கூட பே பண்ணிடுறாங்க. அப்படியும் சில ஐட்டங்கள் இருக்குது. அடுத்தது இது பிஃபோர் வாஷ் எடுத்ததும் ஆஃப்டர் வாஷும் அப்படி மாற்றி மாற்றி தான் காமிச்சிட்ருக்கோம். இது பிஃபோர் வாஷ் சில ஐட்டங்கள் தான். லிமிட்டடான ப்ராடக்ட் தான் இந்த தடவை. ரொம்ப ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரல. இதில் கண்டிஷன்ஸ் ஆனால் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு ஃப்ளவர் வேஸ் தான், பூத்தொட்டி தான். அது பித்தளை தான். பட் ஆனால் பாலிஷ் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது. வெளியில் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, ஃப்ளவர் பண்ணியிருக்காங்க. இந்த பொருட்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே தெரிகிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். வாட்ஸ்அப் எந்த பிக்சரோ அதை நீங்கள் மார்க் பண்ணி அனுப்பலாம். இதில் இந்த ஃப்ளவர் வாஸ் நிறைய தடவை பார்த்து வச்சுட்டு தான் வந்திருந்தோம். உள்ளே கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கும். இது கழுவியிருக்கோம். ஒரு கழுவியாச்சு. மண் போட்டு வைக்கிறது தான். உள்ளே ஒரு பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது ஆப்பிள் தூக்கு 2 பீஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் ஒன்று வாங்கினது 2 பீஸும் என்னால் அப்போ வாங்க முடியலன்னு சொல்லி வச்சு பணத்தை கட்டிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த தடவை ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 பீஸும் ஒரே கடையில் வாங்கினது தான். ஒரு 5 kgக்கு மேலே 6 to 7 kg கெப்பாசிட்டி இருக்கும். அவ்வளோ கெப்பாசிட்டி கொள்ளளவு ஒரு 6 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் பிடிக்கும். ஆப்பிள் தூக்கு நல்ல கண்டிஷன்ஸு, டின் கோட்டிங்லாம் நல்ல கண்டிஷன்ஸ் கிடைக்கிறது, வெயிட்டாக கிடைக்கிறது கொஞ்சம் அரிது தான். இது இந்த காது வச்ச ட்ரம்மு கண்டிஷன் நல்லாயிருக்கு. அதே மாதிரி சின்ன ஆப்பிள் தூக்கு ஒரு டிஃபன் கேரியர். இது ஆல்ரெடி ஒருத்தவங்க பே பண்ணி சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த கூஜா உள்ள டம்ளர் இருக்குது.
கேட்குறவங்களுக்கு பிரித்து காமிக்கலான்னு. இந்த 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது ஒருத்தர். நிறைய ஐட்டம் சேல் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து புக் பண்ணியிருக்காரு. இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லியிருக்காரு. அநேகமாக இப்போ வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டு சொன்னாலும் சொல்லிடுவார். அவருக்கு 2-3 ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்காரு. நாளைக்கு தான் அனுப்பணும். இது வந்து வெள்ளை பித்தளை விளக்கு, குத்து விளக்கு. இது வந்து வெள்ளை பித்தளையில் குத்து விளக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெள்ளை பித்தளை விளக்கை நான் பார்த்துருக்கேன். பாலிஷ் பண்ணிட்டா வெள்ளி மாதிரி இருக்கும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அடுக்கு வாஷ் பண்ணிட்டோம். வேணால் வெளியில் வந்து இந்த லாஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் வேணால் ஒரு கோட்டிங் கொடுக்கலாம். மற்றபடி டின் கோட்டிங்லாம் ஓகே. வெளியில் மட்டும் அது ஒரு பாலிஷ் கொடுக்கணுன்னா, டின் கோட்டிங் நல்லாயிருக்கு, பாலிஷ் மட்டும் கொடுக்கணுன்னா கொடுத்துர்லாம். ஏன்னா ஆஃப்டர் வாஷே கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் டார்க்காக இருக்குது. இது ஒரு 4 பீஸ் உள்ள செட்டு. அடுக்கு இது வந்து ஒரு 3 பீஸ் உள்ள செட்டு. சின்ன செட்டாக தேவைப்படுறவங்க கொஞ்சமாக குழம்பு, ரசம் இந்த மாதிரி வச்சுக்கணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நல்ல வெயிட்டான ப்ராடக்ட்டு தான், நல்லாவே இருக்குது. கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்தது தான் வரோம் நம்ம வந்து பாவை விளக்கு. இது லாஸ்ட் டைம் நான் வந்து வாங்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால 2 பக்கமும் கிளி இருக்குது. வேலைப்பாடுகள் நல்ல மடிப்பு, சாரீஸோட மடிப்பு இதெல்லாம் பழங்காலத்தில் நுணுக்கமான வேலைப்பாடுகள். சில இதில் வந்து இந்த பேஸ் மட்டும் வந்து வேறு மாதிரி இருக்குது, உட்டு மாதிரி இருக்குது. இது பாருங்கள், அந்த கால் ஜடை, அந்த கால் பெண்டாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா நுணுக்கமாக வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு கால் வந்து கொஞ்சம் கூட பெண்டாகவும், ஒரு காடு ஸ்லைட்டாக பெண்டாகவும் இருக்குது. அந்த அவ்வளோ கவனமாக வந்து இந்த வேலைப்பாடுகள் பழைய காலத்து பாவை விளக்கு வந்து சாரி மடிப்பு, தலையில் வந்து சீவி இருக்கிற பின்னல், அப்புறம் கழுத்தில் வந்து நகை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்டிக் பீஸ் கலெக்ஷனில் வந்து பாவை விளக்கு வந்து ஒரு முதல் இடத்தை தான் பிடிக்குது. அது வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், விலையும் ஜாஸ்தி. அதனால் இது வந்து நாங்கள் சேல்ஸ் இல்லை, விலை ஜாஸ்தியாக இருக்குது, விற்கவும் முடியாதுங்கிறதுனால சரி நம்ம கலெக்ஷன் பண்ணுறதுனால இந்த பாவை விளக்கு வந்து அடுத்த பீஸு வர்றப்போ தான் நாங்கள் வாங்கி தர முடியும். டம்ளர் வந்து 4 டம்ளர் ஒன்று போல் கிடச்சிது. தட்டும் வந்து இதை ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.